இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரின் அரண்மனை வைத்தியர் வம்சாவளி இவர்கள் மன்னருடைய குடும்பத்துக்கு வைத்தியம் செய்தவர்கள். மாவனல்லை அருநாயக்க கெவிலிப்பிட்டி என்னும் இடத்தில் வசிக்கும் உடையார் வம்சாவளி இவர்கள் தற்பொழுது இவ்வம்சாவளியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய கௌரவ ஷேக் முகமது ஷேக் ஹமீத் உடையார் அவர்களும் அவருடைய சகோதரரான இன்னும் குடும்பத்தில் நிறைய பேர் உள்ளார்கள். கௌரவ ஷேக் முகமது ஷேக் ஷுஹைல் உடையார் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மன்னர் இலங்கையே 17 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். 16 ஆண்டு காலம் இந்தியாவில் உள்ள திப்பு சுல்தான் மாளிகையில் ஆங்கிலரால் இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரை சிறை வைக்கப்பட்டனர். இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரின் விருப்பப்படி மன்னரின் மறைவு நாள் அன்று மன்னரின் விருப்பப்படி 24 மணித்தியாலத்துக்குள் அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவ்விருப்பத்தை மனைவிமார்கள் நிறைவேற்றுள்ளார்கள். பட்டத்தரசி இந்தியா துறைமுகம் அடையும் முன்னே இறந்துவிட்டார். பாலாற்றங்கரையில் அடக்கம் செய்யப்பட்டனர். மன்னருக்கு மன்னருடைய பூத உடலை ஊர்வலமாக கொண்டு செல்லக்கூடாது என்றும் மன்னர் கூறியிருந்தார். அவ்வாறே மனைவிமார்கள் செய்திருந்தார்கள். எமது இலங்கை தாய் நாட்டின் உலகின் முதல் பெண் பிரதமரான பெண் பிரதமர் என்ற பெருமைக்குரிய எமது இலங்கை தாய் நாட்டின் பெண் பிரதமரான மதிப்புக்குரிய சினிமாவோ பண்டார் நாயக் அம்மையார் மன்னருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்த மாதாந்த தொகை வர்த்தமானியத்தை தடை செய்தார். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மன்னருடைய வாரிசு இலங்கை தாய் நாட்டில் மாத்திரமே உள்ளார்கள். இந்தியாவில் உள்ள லயன் வி அசோக் வாரிசு கிடையாது. மன்னரின் 3வது மனைவி சகோதரின் வாரிசாகும். அன்று மன்னரின் மாளிகையை சுத்தம் செய்தவர்களும் மன்னருடைய துணிகளை சலவை செய்தவர்களும் இவர்கள்தான். அவர்களுடைய அடையாளம் தான் இன்றும் கூட கண்டி நகரில் கண்டி புனித தலதா மாளிகைக்கு அருகாமையில் துணிகளை சலவை செய்து வருகின்றார்கள். இன்றும் கூட இதை நான் பல தடவையே அழுத்தமாக ஒரு உன்னிப்பாக அடையாளப்படுத்தி கூறி வருகின்றேன். காரணம், எனக்கு இன்று மன்னரின் மறைவான பொருட்களை மன்னருடைய தங்க ஆபரணங்களை காட்டுவதுண்டு வெளிப்படுத்த சொல்லி வைத்திய கௌரவ அல்ஹாஜ் மிர்ஷாத் அவர்கள் 6வது வம்சவழியாக உள்ளார். மன்னரின் வாரிசாக பல அடையாளங்களோடு ஆளுமையோடு அரசு அங்கீகாரத்தோடு தற்பொழுது வாழ்ந்து கொண்டு வருகின்றார். அதே குடும்பத்தில் நான் 7வது தலைமுறையாக உள்ளேன். எனக்கு சிறு வயதில் கூறியது கனவில் கூறியது தற்பொழுது நடைபெறுகின்றன. நான் கண்ட கனவில் வந்து கூறியவைகள் 60க்கும் மேல் தற்பொழுது கூறியவை அப்படியே நடந்துள்ளது. கூறியபடிதான் அப்படியே நடந்துள்ளது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தற்பொழுது நடக்கவிருப்பவைகள் மன்னரின் மறைவான பொருட்கள். அப்பொருட்கள் இலங்கையில் கண்காட்சிக்காக வைக்கப்பட வேண்டும் என்று அடுத்து நான் திருமணம் செய்து கொள்ளப் போகும் நபரை கூறுவதுண்டு, காட்டுவதும் உண்டு. 25 வருடங்களுக்கு முன் அடையாளப்படுத்தி காட்டிய நபர் என்று இவைகளை நான் அடையாளங்களுடன் காட்டி வருவதும் உண்டு. அந்நபரை மட்டும் எனக்கு கண்டு கொள்ள கஷ்டமாக உள்ளது, சிக்கலாக உள்ளது. யார் எந்த இடம் என்று 25 வருடங்களுக்கு கூறிய நபர் தற்பொழுது யார் என்று கண்டுகொள்ள கஷ்டமாக உள்ளது. அருகாமையில் தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அவருடைய சாயல் எத்தனையோ பேர் இருப்பதனால் கண்டுகொள்ள கஷ்டமாக உள்ளது, ஊகித்து கொள்ள முடியாமல் உள்ளது. இந்தியாவில் உள்ள மன்னரின் மறைவையொட்டி குரு பூஜையில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஆய்வாளர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் லயன் வி அசோக் மன்னரின் வாரிசு கிடையாது, எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. இவ்வளவு காலமாக கூறிய பொய்யை தக்க வைத்து கொள்ள மன்னரின் வாரிசாக வலம் வர எந்த ஒரு சிறிய கடுகளவாவது இவர்களிடம் மன்னரின் வாரிசு என்று அடையாளம் கிடையாது. இருந்தாலும் இவர்கள் தக்க வைத்து கொள்வதற்காக வேண்டி பல வழிகளை கையாண்டு வருகின்றார்கள்.
இவர்கள் குரு பூஜை செய்து வருகின்றார்கள். ஆனால் மன்னரும் பட்டத்தரசியும் தெலுங்கினத்தை சேர்ந்தவர்கள். இலங்கையில் புலனறுவை நகரில் மன்னர் வாழ்ந்ததாக சரித்திரங்கள் கூட உள்ளன. வரலாறாக சீதாவகையிலிருந்து கண்டி நகருக்கும் புலனறுவைக்கும் ஹங்வெல்லைக்கும் செல்லக்கூடிய இடங்கள், குறுக்கு பாதைகள் நூடாக செல்லக்கூடிய இடங்கள் கூட உள்ளது. அன்று சென்றுள்ளார்கள் மன்னர் சீதாவகையிலிருந்து. வைத்திய கௌரல் ஹாஜிமி மிர்ஷாத் அவர்கள் பல அடையாளங்களோடு, ஆளுமையோடு, அரசு அங்கீகாரத்தோடு மன்னரின் காலம் தொட்டு இன்று வரை மன்னரின் வாரிசாக அடையாளங்களோடு இருந்தாலும் அவருக்கு கூட தெரியாம். எனது கனவின் மூலம் வந்து கூறியது, நான் கண்ட கனவு தற்பொழுது நடைபெறுவதை எனக்கு நான் இருக்கும் இடத்துக்கே தகவல்கள் வரும், நான் போய் பார்ப்பேன். ஆனால் கனவில் கூறியது அப்படியே நடந்திருக்கும். இவைகளை நான் ஆதாரத்தோடு கண்டுபிடித்து நான் இது சமூக வலைத்தளங்களுக்கு தெரிவித்து வருகின்றேன். இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம் ராஜசிங்க மன்னரின் பட்டத்தரசியை குணப்படுத்திய அரேபிய வைத்தியர், ஈரான் நாட்டு அரச வாரிசாகும், ஆன்மீக துறையில் ஈடுபடக்கூடியவர். அவர்கள் எமது பள்ளிவாசலில் அடங்கப்பட்டுள்ளார்கள். இவருடைய பேர் ரிஸ்வி அகமட் ஆகும். வசலாம்.